ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி ப்ரான் 65 தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க மீண்டும் மீண்டும் திருப்பி கேட்பாங்க. அதுக்கு ப்ரான் ஒரு 1/2 kg வாங்கிக்கலாம். வாங்கிட்டு மேலே இருக்க அதோட கழிவையும் கீழே இருக்க அந்த இதையும் எடுத்துருங்க. நான் பல்குச்சி யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். மேலே நல்லா ஈஸியாக வரும். 3-4 முறை கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. சிக்ஸ்டி தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், கடல மாவு 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்குங்க. ஒரு அரை லெமன் சாறு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மசாலாலாம் ப்ரானோட நல்லா ஒட்டி வரணும். நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா ஊற விட்டுறலாம். அப்போ தான் மசாலா பொருட்கள்லாம் நல்லா ப்ரானில் நல்லா ஒட்டி நல்லாயிருக்கும். அடுப்பில் ஒரு வடைச்சட்டி எடுத்துகிட்டு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருந்த இந்த ப்ரானெல்லாம் இதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கலாம். நல்லா திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். மீதமுள்ள ப்ரானையும் இதில் பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் கேட்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. உங்கள் குழந்தைங்களும் அதே மாதிரி மீண்டும் மீண்டும் கேட்டாங்களான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பாய் பாய்.